ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி தான் பார்க்க போகிறோம். எள்ளு சட்னி வந்துட்டு எப்பயுமே நார்மலாக அரைக்கிறது எல்லாமே மிக்சியில் தானே அரைச்சிட்ருக்கோம். நான் வந்து இந்த தடவை அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இந்த எள்ளு சட்னி சின்ன வயசில் எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. வீடே அந்த எள்ளோட வாசனை கமகமன்னு அடிக்கும். அதே டேஸ்ட்டில் எனக்கு வரணுங்கிறக்காக நான் எப்பயுமே ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நார்மலாகவே எள்ளு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எள்ளு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் எள்ளை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே 4-5 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக லோ ஃப்ளேமில் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லியும் லேசாக வறுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இது கூட சேர்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.